சாப்பாடு என்னன்னு தெரியல, மாவே அரைக்கவே இல்லை. இந்த வெயிலுக்கு இருக்கும் இட்லி தோசையே கம்ப்ளீட்டாக பிடிக்கவே மாட்டேங்குது. அதனால மாவே அரைக்கவே இல்லை. மாவு அரைச்சி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. நைட்டுக்கு நேற்றெல்லாம் மதியானம் மீன் குழம்பு வச்சோமா, அதனால மீன் குழம்புலாம் வச்சோம்னா நைட்டும் சாதம் வச்சு சாப்பிடுவோம். மீன் குழம்புனா 2 வேளையும் சாதம் தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி நைட்டுக்கு மாவும் இல்லை, மற்றபடி என்ன உப்புமா இல்லலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முட்டை சாதம், ஃப்ரைட் ரைஸ். முட்டை சாதம் தான் செய்ய வரேன். அதுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன். நம்ம என்ன அரிசி கேட்குது? 24 கோல்டு பிரியாணி அரிசி. இங்கே பாருங்க, நல்லா நைஸாக சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக நல்ல அரிசியாக இருக்குது. இதை இப்போ நான் ஒரு இந்த டம்ளராக ஒரு 1.5 டம்ளர் எடுத்துருக்கேன். இந்த டம்ளர் 150 டம்ளர். இதால் ஒரு 1.5 டம்ளர் எடுத்துருக்கேன். இது சும்மா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா வரும். ஊற வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக கழுவி எடுத்துட்டு மற்றபடி நம்ம என்னென்ன சேர்த்து நான் எப்படி முட்டை சாதம் செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். முட்டை சாதம் செய்ய போகணும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட பேசுகிறதுக்காக நான் கீழே போயிட்டேன். நான் வர்றதுக்குள்ளே கையில் என்ன செஞ்சுருக்காப்லன்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து வச்சிருந்த அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா உதிரியாக சாதம் வடித்து வச்சுட்டாப்ல. குக்கரில் தானே கையில் வச்சேன். ஆமாம், குக்கரில் ஒரு விசில் 2 விசில் விட்டு எடுத்துருக்காப்புல. நல்லா உதிரியாக இருக்குது. ஏன்னா ரொம்பவும் நம்ம வேக்காடு கொடுக்கக்கூடாது. அதனால் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி சாதம் ரெடி ஆகிட்டு முட்டை வாங்கியாந்து வச்சாச்சு. அப்புறம் இந்த முட்டையை என்ன செஞ்ச, முட்டையை பொரிச்சு வச்சுட்டியா? இதில் என்ன சேர்த்துருக்க? உப்பு மிளகு ஜீரகம். உப்பு மிளகு ஜீரகம் மட்டும் நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடையில நல்லாயிருக்கும். அதனால் முட்டையும் பொரிச்சு வச்சாச்சு. மிளகு ஜீரகம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பொரிச்சு வச்சாச்சு. அப்புறம் அதுக்கு காய்கறி என்னென்ன கட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1/2 மணி நேரம் ஆகிட்டு அவங்கள்ட்ட பேசிவிட்டு அவங்களுக்கு ஜாமான்லாம் கொடுத்துட்டு வரதுக்காக லேட் ஆகிட்டு. கொஞ்சமாக வெங்காயம்னா அது நிறையா சேர்க்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக வெங்காயம் நைஸாக வெட்டி வச்சுருக்காப்புல. கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்து அதையும் தோலெல்லாம் சேர்த்துட்டு நைஸாக கட் பண்ணியிருக்காப்புல. கொஞ்சமாக பூண்டு, நான் சொன்னது மாதிரி ஒரு 1/4 கிலோ அரிசி தாங்க இருக்கும் அந்த அரிசி, அதுக்கு தான். கொஞ்சமாக பூண்டு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்காப்புல. கொஞ்சோண்டு கேரட்டு, கொஞ்சோண்டு பீன்ஸு, கொஞ்சோண்டு முட்டைக்கோசு. இப்போ எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னத்தை போடுற? பூண்டு இஞ்சியும் சேர்த்து போட்டாச்சு. முட்டை பொரிச்சிருக்கும்போது அதே எண்ணெய் போட்டாச்சு. லைட்டாக வதங்க விட்டு அப்புறமா வெங்காயத்தை போட்டுறியா? வெங்காயம் எல்லாமே போட்டுடலாம். வெங்காயம், கேரட்டு, முட்டைக்கோசு எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு வதக்க வேண்டியதான். என்ன கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் அது என்ன அரிசியில் போடுவாங்க? பாஸ்மதி ரைஸில் போடுவாங்க. அது சின்னது மாதிரியே இருக்காதுங்க. இந்த அரிசி சூப்பராக இருக்கும். இது வாங்கி பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ வாங்கி வச்சுக்கிட்டு காலையில் இதுதான் செஞ்சு கொடுக்குறாங்க. நிறையா கிளறின சாதம், நிறையா இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுக்குறாங்களா, அதனால் இந்த அரிசி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த அரிசி நல்லா சூப்பராகவும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. உப்பு தேவையான உப்பு போதுமாது. சாதத்தில் போடுறதில்ல, சாதத்தில் போடல. போட்டிருக்கேன், பார்த்துட்டு என்ன போட்டிருக்கேன், போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அப்புறமா சாஸ்லாம் சேர்த்துக்கணும். அப்போ மோர் மிளகாலாம் ரெடியாக இருக்கான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. மோர் மிளகாவும் ரெடியாக இருக்குது. அப்புறம் கூழ் வத்தல், ஜவ்வரிசி வத்தல், அப்புறம் கிள்ளு வத்தல், நீட்டு வத்தல் எல்லாமே ஸ்டாக் இருக்குது. இப்போ நாளையிலேருந்தே நாங்கள் வத்தலோட உபத்தை ஸ்டாப் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு மழை சொல்லியிருக்காங்கங்க. 18, 19, 20, 21 4 நாள் சொல்லியிருக்காங்க. அதனால் நாளையிலேருந்து வத்தலோட உபத்தையெல்லாம் நிறுத்துகிறோம். 4 நாள் செஞ்சு தான் நம்ம ஆரம்பிப்போம். ஆனால் நம்மள்கிட்ட மோர் மிளகாயிலேருந்து வத்தல் வடகம், மசாலா ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பேன். மழை எப்போ சொல்கிறாங்க என்னன்னு கரெக்டாக என்னென்ன நமக்கு தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி ஜாஸ். அப்புறம் இது என்ன கையில் சில்லி சாஸ். இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் அதில் சேர்க்கணும். சேர்க்கையில் நான் காமிக்கிறேன் எவ்வளோ சேர்க்குறேன்னு. இது நல்லாவே வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு பிற்பாடு இப்போ என்ன சேர்க்குற? சோயா சாஸ் ஒரு மூடி. அந்த மூடியாலே ஒரு மூடியா போதுமா? போதும். முட்டை சேர்த்தோம்னா ஒரு மாதிரி பிடிக்கும். சரி, மசாலா வேணால் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ். சில்லி சாஸ் 2 ஸ்பூன் சேர்க்குது.
நாங்கள் அடிக்கடி செய்வோங்க. நம்மளுக்கு வீடியோ எடுக்க தான் நேரம் இருக்குது இல்லை. அடிக்கடி இந்த மாதிரி கடையிலலாம் நிறையா வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது. இது வந்து டொமேட்டோ சாஸ். அது எவ்வளோ சேர்க்க போகிற? அதே 2 ஸ்பூன். பத்தலைன்னா நம்ம வேணாம் அப்புறமா சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் பார்த்து 2 ஸ்பூன். அது 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் எல்லாம் நான் வதக்கிடணுமா? ஆமாம், ரைட்டாக எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடட்டும். அப்புறம் அதுக்கு தொட்டுக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் செஞ்ச சிக்கன். மத்தியானம் வந்து சிக்கன் குழம்பு வச்சேன். அப்படியே பரட்டினது மாதிரி வச்சுட்டு சூப்பராக இருக்கா. எப்பயுமே நான் குழம்பு இந்த மாதிரி புளிக்குழம்பு, வத்த குழம்பு, எந்த குழம்பு காமிச்சாலுமே சூப்பராக இருக்குமா, அருமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிங்க. அது நம்ம வந்து இந்த மசாலா தாங்க அது காரணம். நம்ம திருவையில் அரைச்சி செய்கிற மசாலா தான் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி மசாலா நான் வந்து இந்த சிக்கன் குழம்புக்கு என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கலந்த தூள்னு ரெடி பண்ணுறமே அது ஒன்றின் தான் போட்டேன். வேறு எதுவும் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா நம்ம இயற்கையாக நம்ம எப்போ பார்த்தாலும் இதுதான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த பொடி தான் சேர்த்து செய்வோமா, அதனால் என்னமோ ஒரு நினப்பு வந்துச்சு, நம்ம அதையே சேர்த்து செய்வோமேனு அதையே சேர்த்து செஞ்சேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் மதியானம் முட்டை அவிச்சிருந்தேன். அதில் ஒரு முட்டை மிச்சம் இருக்குது. அதை தூக்கி குழம்புல போட்டுச்சு. நல்லா வதக்கி நல்லா இந்த அளவுக்கு வந்துருக்கு. இப்போ சாதத்தை சேர்த்துடலாமா? உதிரியாக வச்சுருக்க சாதத்தை சேர்த்துடலாங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. நம்ம பெரியவங்களுக்காக செய்யறதுனாலும் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்போம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு ஒருத்துக்கு சூப்பராக பிடிக்குமா? எங்கள் வீட்டு குட்டீஸ் இருக்கான்ல, அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. அது இன்றைக்கி வீட்டில் இல்லை, வெளியில் போயிட்டாப்ல. தஞ்சாவூர் வெளியும் போயிருக்காங்க. பாஸ்மதிலேயும் செய்யலாம். பாஸ்மதி இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு எனக்கு பாஸ்மதி நல்லாயிருக்கும். இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஆனால் எனக்கு அது பிடிக்காது. எதுமோ இவ்வளோ நீட்டமாக ஒரு மாதிரி ஏதோ பூச்சி மாதிரி எனக்கு தெரியும். உடஞ்சிடாமல் சாதம் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி 2 கரண்டி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம் உடையவே உடையாது. ஆனால் சாதத்தையும் நம்ம குக்கரை விட்டு எடுத்து நல்லா ஆற வச்சிடணும். சூப்பராக இருக்கா? ரெடியாக விடுங்க, அப்புறம் காமிக்கிறேன். செஞ்சுக்கிட்டுக்கிட்டே உப்பு, நம்ம சேர்த்துருக்க ஜாமான், அந்த சில்லி சாஸ், அப்புறம் தக்காளி சாஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வாயில் போட்டு பார்த்துக்கலாம். பெரிய வீடியோ எடுக்கவே முடியலைங்க. ஏன்னா இப்போ வந்து மோர் மிளகா சீசனா. அந்த மோர் மிளகா வந்து 1 மாதம் 1.5 மாதம் இப்படி தான் கிடைக்கும். அதனால இப்போ ஒரு 20 நாள் இருக்கு மகளே. ஒரு 20 நாளாக ரெகுலராக ஒன்று விட்டு இருக்க மோர் மிளகா ரெடி பண்ணுறது தான் வேலை. அதுலேயே இப்போ ஸ்டாக் இல்லாமல் 2 மணி நாளாக பெட்டியே போடலை. இன்றைக்கி மோர் மிளகாலாம் ஒரு 3 முட்டை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இன்னும் ஒரு 4 நாளைக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கலாம். நம்ம அந்த தக்காளி சாஸு, சில்லி சாஸ்லாம் சேர்த்தோமாங்க, அது பத்தலை. மறுபடி ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருப்பியா? ஒன்று சேர்த்துருக்கேன். மறுபடி ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூனு. நம்மளுக்கு சாப்பாடு நம்ம நல்லா கிளறி கொடுத்து வாயில் போட்டு பத்தலை தெரியுமில்ல எது பத்தலைன்னு. அதே மாதிரி பத்தாததுக்கு என்ன பத்தலை அதை சேர்த்து நம்ம பொரியல் பண்ணிட்டு நம்ம முட்டை அதையும் சேர்த்து, உப்பும் பத்தலை அதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். சூப்பரான முட்டை சாதம் ரெடி. கலரி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இப்போ இறக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூனுக்கிட்ட மிளகு தூள் சேர்த்துருக்கேன். மிளகு ஜீரகம் ரெண்டுமே நான் சேர்த்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருப்பேன். அந்த பொடியில் ஒரு ஸ்பூன்கிட்ட சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ அரிசி இருக்கும். இந்த 1/4 கிலோ அரிசிக்கும் ஒரு 7 முட்டை சேர்த்துருக்காங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கடையில் வாங்கினோம்னா இது 1000 ரூபா சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, முட்டை சாதம். சூப்பரான முட்டை சாதம், தொட்டுக்கிறதுக்கு முட்டை, அப்புறம் சிக்கன் குழம்பு, மத்தியானம் வச்ச சிக்கன் குழம்பு. சூப்பராக இருக்கும் முட்டை சாதம். நமக்கு இதெல்லாம் அவ்வளோதான் இறங்காது. அதனால மத்தியானம் வச்ச வெள்ளை சாதம் இருக்குது, அதில் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். இப்போ இதை சாப்பிட்டுட்டு இந்த வெள்ளை சாதத்தையும் இந்த சிக்கன் குழம்பு தான் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குது. சூப்பராக நல்லா புளிப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து வெங்காயம், தக்காளி நிறைய தக்காளி சுத்தமாகவே சேர்க்கல.
வெங்காயமும் கொஞ்சமாக கம்மியாக தான் சேர்த்துட்டாங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி எங்கள் நைட்டு சாப்பாடு, நைட்டு டிஃபன் வந்து மாவு இல்லாமல் இன்றைக்கி நைட்டு சாப்பாடாக செஞ்சது. நான் செஞ்ச சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அப்புறம் வத்தல், வடகம், மசாலா ஐட்டம், மாவு ஐட்டம் எது வேணுமோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் மோர் மிளகா வாங்கி சாப்பிட்றவங்க அனைத்து பேருமே சூப்பராக இருக்கும் மோர் மிளகா, சூப்பராக இருக்கும் மோர் மிளகா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே அருமையாக இருக்குது. இன்னும் மற்றபடி தஞ்சாவூர் மோர் மிளகா யாருக்கு